ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மாம்ஸ் யம்மி கிச்சன். இன்னைக்கு நம்ம சேனலில் ஹெல்த்தியான டேஸ்டியான உளுந்து போண்டா வித் கெட்டி சட்னியோட எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? அதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் ஃப்ரண்ட்டில் ஆட் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் 2 மணி நேரம் ஊற வச்ச உளுந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஊற வச்ச பச்சரிசி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா அரைச்சு விட்டுருங்க. கொஞ்சமா வாட்டர் ஆட் பண்ணி நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கோங்க. நம்ம அரைச்சு வச்ச பேஸ்ட்டை இன்னொரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருங்க. அரைச்சி வச்ச மாவோட தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க, வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க, பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க, கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க, தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க, முழு மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க, பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க, அரிசி மாவு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிருங்க. மாவு நல்லா ரெடி பண்ணதுக்கப்புறமா எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவு இந்த மாதிரி உருண்டை உருண்டையாக போட்டுருங்க. ஸ்டவ்வை சிம் ஃப்ளேமில் வச்சுருங்க. நல்லா எல்லா பக்கமும் திருப்பி விட்டு வேக வச்சிருங்க. நம்ம ஆட் பண்ண போண்டா எல்லாம் கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா இன்னொரு பிளேட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. இந்த மாதிரி மற்ற மாவு ஃபுல்லாக பொரிச்சு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க, பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க, சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க, இஞ்சி ஆட் பண்ணிக்கோங்க, மல்லியெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க, தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க, பொரியல் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா அரைச்சி எடுத்துருங்க. கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துருங்க. நம்ம உளுந்து போண்டாவும் கெட்டி சட்னியும் ரெடி. நல்ல டேஸ்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.